உடலுக்கு ஆரோக்கியமான கீரை ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கீரையில் நிறைய ஃபைபர் சத்து இருக்குது. இன்றைக்கி நம்ம சிறுகீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு இதுலேயே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் துளியோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து குக்கரில் வேக வச்சுக்கோங்க. குக்கரில் வேக வச்சுக்கிட்டாலும் வேக வச்சுக்கோங்க, இல்லை தனியாக வேக வச்சாலும் வேக வச்சுக்கோங்க, உங்கள் விருப்பம். பருப்பு வெந்ததும் கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, ஜீரகம், 2லேருந்து 3 காய்ந்த மிளகாய் உங்கள் காரத்திற்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கீரையை வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. பெருசு பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கீரை வேகவும் டைமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை இதே வாணலியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதக்குனா கொஞ்சம் அது சுண்டிடும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அதை கரண்டியால் அப்படியே மசித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்ச கிண்ணியிலே தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. கீரை எப்பயுமே மூடி போட்டு வேக வைக்காமல் ஓப்பன்லேயே வேக வைங்க. கீரையில் காய்ந்த மிளகாய் சேர்க்க நான் மறந்துட்டேன், அதனால் தனியாக தாளித்து கீரையில் சேர்த்து கலக்கி விட்டுறேன். இந்த மாதிரி சமையல் செய்யும்போது உங்களுக்கும் ஞாபகம் மருதி இருக்காங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கீரை வேகிறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹைலியும் வச்சிடாதீங்க, சிம்லேயும் வச்சிடாதீங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கீரை வெந்துடும் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் கீரையை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வெந்திருக்கா இல்லையான்னு. வெந்திருந்ததுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு டேஸ்டியான கீரை ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.